லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. சேலம் பனமரத்துப்பட்டி அருகே பட்டியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற கட்டிட தொழிலாளியிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் பாலம்மாள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூலி தொழிலாளியான அரவிந்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய தாத்தா பெயரில் உள்ள நிலத்தை அரவிந்த் மற்றும் அவருடைய அண்ணன் அஜித்குமார் ஆகியோர் 10ஆம் ஆண்டு செய்வதற்கு முடிவு செஞ்சிருந்தார். இதற்காக சான்றிதழ் வாங்க தும்பல்பட்டி கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வரக்கூடிய பாலம்மாள் அவர்களிடம் விண்ணப்பித்திருந்தார். சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றால் 20,000 ரூபாய் தர வேண்டும் என பாலம்மாள் தெரிவித்துள்ளார். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 15,000 ரூபாய் ஆக குறைத்துள்ளார். ஆனால் இந்த பணத்தை கொடுக்க விரும்பாத அரவிந்த் சேலம் லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆலோசனையின் பேரில் கிராம நிர்வாகியிடம் அந்த பாலம்மாளிடம் அரவிந்த் 15,000 ரூபாய் பணத்தை கொடுக்கும் போது அங்கு பதுங்கியிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலம்மாளை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பெண்கள் சிறையில் அடைத்தனர். இதனிடையே லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் பாலம்மாளை சஸ்பெண்ட் செய்து தற்போது சேலம் கோட்டாட்சியர் அம்பாரிநாதன் உத்தரவிட்டுள்ளார். தற்போது இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு பெண் விஏஓ அதிகாரி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.